நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டைல் மோஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சம்ஸாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், த பாத் ஃபாலோடு பை எ பாடி ப்ரொஜெக்டட் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் ஒரு பொருளை நம்ம தூக்கி போடும் போது அதோட பாத்துக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3x மைனஸ் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. The initial velocity of the projectile will be என்ன கேட்கறாங்க? இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எதுல டினோட் பண்ணுவோம்? யூல டினோட் பண்ணுவோம். யூ கேட்கறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். y ஈக்குவல் டு எக்ஸ் tan தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் கூட இதை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, tan தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? tan தீட்டாக்கு பதிலாக √3 இருக்கு. அப்ப tan தீட்டாவோட வேல்யூ √3. tan தீட்டாவோட வேல்யூ என்னது? √3. tanல எப்ப √3 கிடைக்கும்? 60 டிகிரி கிடைக்கும். ஆமாங்களா? 0 1/√3 1 √3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். கடைசியா இன்ஃபினிட்டி 90க்கு. அப்ப 60 டிகிரி தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 60 டிகிரி. இது தனியாகவே கொஸ்டின் கேட்கலாம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க அந்த tan தீட்டா கூட இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா u தான் கேட்கறாங்க. அப்ப அந்த ஒரு ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு நேரா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இந்த g டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு நேரா என்ன இருக்கு? 1/2 இருக்கு. அப்ப அதை இங்க கம்பேர் பண்ணலாம். 1/2 ஈக்குவல் டு g டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவைன்னா u ஸ்கொயர் தேவை. u ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 மேல வந்துருங்களா, 2g டிவைடட் பை இங்க 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 கேன்சல் ஆயிடும். g யோட வேல்யூ என்னது? 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? g யோட வேல்யூ 10. ஓகேங்களா? g யோட வேல்யூ 10 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் 60ங்களா? காஸ் 60 யோட வேல்யூ 1/2 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? காஸ் 60 அப்படிங்கும்போது 0 1/2 கரெக்ட் தான். காஸ் 60 யோட வேல்யூ 1/2. அப்ப 1/2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப 1/4 மேல வந்தா 40. அப்ப u ஸ்கொயரோட வேல்யூ 40 கிடைக்குது. நமக்கு u தான் தேவை. அப்ப ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட் ஆஃப் 40 அல்லது இதை 4 × 10 பிரிக்கலாங்களா? ரூட்டுக்குள்ள 4 வெளியே எடுத்தா 2. அப்ப 2 √10. ஓகேங்களா? யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல வரும். ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருது நமக்கு? 20√2 கிடைக்குது. 2√10 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? 2√10 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இருக்கு. என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதுங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தாங்கனாலே, ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை வச்சு நீங்க கொடுத்தாங்கனாலே நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை எழுதி அது கூட கம்பேர் பண்ணணும். எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இங்க இந்த கொஸ்டின்ல √3 இருக்கு, இங்க tan தீட்டா இருக்கு. அப்ப tan தீட்டாவும் √3 ஈக்குவல். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல இங்க 1/2 இருக்கு, இங்க சம்திங் இந்த ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அது எல்லாமே எதுக்கு ஈக்குவல்? ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு நமக்கு என்ன கேட்கறாங்களா? ஒண்ணு என்ன கேட்பாங்க அப்படின்னா யூ கேட்கலாம் அல்லது ஆங்கிள் தான் கேட்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே இதுல வேரியபிள். மற்றபடி எல்லாமே தெரிஞ்சது தான். ஜிங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த நம்பருமே கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், த ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். மறுபடியும் ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 16x மைனஸ் 5x ஸ்கொயர் பை 4. ஓகேங்களா? த ஹரிசான்டல் ரேஞ்ச், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு ஹரிசான்டல் ரேஞ்ச் கேட்கறாங்க. ரேஞ்சை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். எப்ப நான் அந்த ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு ஈக்குவேஷன் என்னது? நம்ம இப்ப யூஸ் பண்ண x tan தீட்டா மைனஸ் gx ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். y ஈக்குவல் டு x tan தீட்டா காமனா எழுதிட்டு 1 மைனஸ் x பை ஆர்னு வருங்களா? 1 மைனஸ் x பை ஆர்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவதாக கொடுத்துருப்பேன். இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆர்னு போட்டு இந்த ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அவங்க ஏன் இந்த ஃபார்முலா நான் எழுதுறேன் அப்படின்னா ரேஞ்ச் அவங்க கேட்கறாங்க. ரேஞ்சை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. ஓகேங்களா? இதே மாடல் அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அல்லது அந்த மாடல்ல இதை மாற்ற முடியுமான்னு பாருங்க. இங்க எக்ஸ், இங்க எக்ஸ் ஸ்கொயர்,
இங்க x இல்ல, இங்க x மட்டும் இருக்கு. இத உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. y = x tan θ ன்னு கிடைக்குங்களா? x tan θ minus x² tan θ by r ன்னு கிடைக்குங்களா? x² tan θ by r ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? x² tan θ by r. இப்ப பாருங்க x x x² x². அப்ப இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? tan θ tan θ 16. tan θ இடத்துல 16 இருக்கு. தீட்டாவோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். tan θ 16 னே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் x² இடத்துல x² தான் இருக்கு. அப்ப மீதி என்ன இருக்கு? இங்க வெறும் r மட்டும் எடுக்கக்கூடாது. 1/r தான் 4. ஓகேங்களா? 1/r தான் என்னது? அங்க வந்து 4. நம்ம மொத்தமா இருக்கிறது எழுதிருக்கலாம். x² பக்கத்துல என்ன இருக்கு? tan θ by r இருக்கு. அந்த இடத்துல இங்க x² பக்கத்துல 5/4 இருக்கு. ஓகேங்களா? tan θ by r க்கு பதிலா 5/4 இருக்கு. நமக்கு என்ன தேவை? r தான் தேவை. அப்ப r வேணும் அப்படின்னா 4 tan θ by 5 ன்னு கிடைக்குங்களா? 4 into tan θ ஓட வேல்யூ 16 by 5 64 வருங்களா? 4 into 16 64 by 5. அஞ்சாம் வாய்ப்பாட்டில் அடிக்கும் போது ஆப்ஷன்ஸ் இங்க இருக்குங்களா? 12.8. ஓகேங்களா? 12.8 13 பக்கமா வருங்களா? 65னா 13 வரும். அப்ப 12.8 கரெக்டா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? r ஓட வேல்யூ என்னது? 12.8 மீட்டர். ரேஞ்ச் தான் rங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 12.8. ஓகேங்களா? சிம்பிளா தான் இருந்திருக்கும் ரெண்டு क्वेश्चनும். இது ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஈக்குவேஷன்ல எது தேவைப்படுதோ அதை எழுதி ஜஸ்ட் கம்பேர் பண்ணி தேவையான டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். A cricket ball is hit at an angle of angle வந்து எந்த ஆங்கிள் தூக்கி போடுறாங்க? ஐ மீன் அடிக்கிறாங்க, பந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 45 டிகிரி. ஓகேங்களா? 45 டிகிரி வித் ஹரிசாண்டல். வித் ஹரிசாண்டல்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பால் இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆங்கிள் தான் வந்து நம்ம தீட்டான்னு எடுப்போம். அது வித் ஹரிசாண்டலோட கொஸ்டின்ல இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி வித் ஹரிசாண்டல். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரிசாண்டலோட இருக்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? 45ங்கும் போது மேலே 45 தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் வேற ஆங்கிள் கொடுக்கும்போது நமக்கு அது தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப 45 டிகிரி அப்படிங்கும்போது ஹரிசாண்டலோட இருக்கிறது தான் நம்ம தீட்டான்னு எடுப்போம். ஒருவேளை வித் வெர்டிகலோட ஒரு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 30 டிகிரின்னு எடுக்கக்கூடாது. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும்? மீதி இந்த இடம் 60 இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு அது தேவையில்லை. பட் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் இந்த இடம் 45 டிகிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட இனிஷியல் வெலாசிட்டி v கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? v. இட்ஸ் கைனடிக் எனர்ஜி அட் தி டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி கேக்குறாங்க. இந்த இடம் v அப்படின்னா v எப்படி பிரியும்? v காஸ்ங்களா கீழே v cos θ, இது θ, இது v sin θ. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்ன மட்டும் தான் இருக்கும்? v cos θ மட்டும் தான் இருக்கும். v cos θ மட்டும் தான் இருக்கும். v sin ஓட வேல்யூ 0. அப்ப கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா, கைனடிக் எனர்ஜிக்கு நார்மலா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல தான் இதை பார்ப்போம். ஐ மீன் 4th யூனிட்ல கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா இருக்கும், டெரைவ் பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் அதே தான் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் mv². ஓகேங்களா? நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கங்க. கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னது? half mv². ஓகேங்களா? அப்ப half mv² இருக்கும்போது 1/2 மாஸோட வேல்யூ என்னது? மாஸோட வேல்யூ கொடுக்கல. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷனுமே mv ல தான் இருக்கு. அப்ப அப்படியே வச்சுக்கலாம். m v க்கு பதிலா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணனும்? v cos θ இருக்கு. v cos θ ஸ்கொயர்னு வருங்களா? v cos θ ஸ்கொயர் 1/2 m into v cos இந்த இடத்துல ஆங்கிள் 45. cos 45 ஓட வேல்யூ என்ன வரும்? 1/√2 வரும். அப்ப 1/√2 ஸ்கொயர்னு வரும். அப்ப 1/√2னா √2 ஸ்கொயர் பண்ணா 2 மட்டும் வரும். அப்ப 2 into 2 4. அப்ப 1/4 mv². இங்க v² இருக்கு. அப்ப v க்குமே ஸ்கொயர் வரும். சாரி, v²ங்கும்போது v தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் இந்த இடத்துல? v = v cos θ ன்னு எழுதிருக்கோம். ஏன் அப்படின்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி v மட்டும் தான். ஓகேங்களா? அப்ப v க்கு பதிலா v cos θ. அப்ப v²ங்கும்போது v² = v² cos ஸ்கொயர் θ ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதை வச்சு ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணிருக்கோம். ஆன்சர் என்ன வருது? 1/4 mv². ஆப்ஷன் 1/4 mv² தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்க கைனடிக் எனர்ஜிக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The maximum height attained by a ball projected with maximum with velocity, initial velocity 20 meter per second, angle of projection 45 னு சொல்லிட்டாங்க. with an angle 45 degree with horizontal. இங்கேயுமே with horizontal தான் கொடுத்திருக்காங்க, பிரச்சனை இல்லை.
என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் ஹைட் ஹச் மேக்ஸ் கேட்குறாங்க. ஹச் மேக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கும் போது u ஸ்கொயர் பை 2g அந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. ஒன் டைமென்ஷனில் u ஸ்கொயர் பை 2g யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ இங்கே u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2gன்னு வரும். ஓகேங்களா? ஹச் மேக்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். யூவோட வேல்யூ என்னது? 20. அப்போ 20 இன்ட்டு 20 சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் 45. சைன் 45ஓட வேல்யூ 1/√2ங்களா? அப்போ 1/√2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 20 வருங்களா? 2gனா அப்போ 20 கேன்சல் ஆகிடும். இங்கே 20 பை 1/√2னா 1/2 ஆகிடும்ல ஸ்கொயர் பண்ணும் போது. அப்போ டிவைட் பை 2. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 10. அப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ? 10 மீட்டர் ஹச் மேக்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இருக்கிறத ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். 3 ஃபார்முலா தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருப்பேன். டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து நம்ம u/g யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே u sin theta by g அந்த ஒரு ஃபார்முலா வரும். ஆமாங்களா? u sin theta by g அதாவது இது டைம் ஆஃப் அசன்ட்டுக்கு. இதே நமக்கு டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வேணும்னா 2u/g அங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே 2u sin theta by g. இதே மேக்ஸ் ஹச் மேக்ஸ் வேணும் அப்படின்னா வந்து u ஸ்கொயர் பை 2g அங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹைட்டுக்கு காரணம் அந்த ஒரு சைன் தீட்டா மட்டும் தான். அப்போ அந்த ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதே ரேஞ்ச் வேணும்னா 2ux uy பை ஜின்னு வருங்களா? சம்திங் இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அங்கே டெரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சம்திங் டெரைவ் பண்ணியிருப்போம். என்ன வரும் அப்படின்னா 2 அதாவது u சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் 2u சைன் சாரி இதுல இருந்து டெரைவ் பண்றோம் அப்படின்னா 2 இன்ட்டு u cos theta u sin theta by g ன்னு வரும். அதாவது 2 cos theta sin theta sin 2 theta ன்னு எழுதலாம். அப்போ u இன்ட்டு u ஸ்கொயர் sin 2 theta by g ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரேஞ்சுக்கான ஃபார்முலா இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே அதை வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு 3 ஃபார்முலா இது 3 ஃபார்முலாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொஸ்டின் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The time of flight of an object projected with a speed 20 meter. Speed எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 meter per second. Angle இங்கே 30 degree. என்ன கேட்குறாங்க? டைம் ஆஃப் ஃப்ளைட். இங்கே இதுவுமே ஹரிசான்டல் கோடன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்குறாங்க. t ஈக்குவல் டு 2u/gங்களா அல்லது 2u sin theta by g. அப்போ 2 இன்ட்டு யூவோட வேல்யூ 20 sin 30ஓட வேல்யூ 1/2 2 கேன்சல் பண்ணிடலாம் டிவைட் பை 10. அப்போ இங்கேயுமே என்னதான் நமக்கு கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. 2 செகண்ட். ஓகேங்களா? டைமோட வேல்யூ என்னது? 2 செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷனில் 2 செகண்ட் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? A ball is projected from a point A with velocity 20. ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்பீட்ல போடுறாங்க நான் இந்த இடத்துல டேட்டா எழுதிக்கிறேன். யூவோட வேல்யூ எவ்வளோ? 20 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? அத்தனை ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க டயக்ராம்லயே 60 டிகிரி. கொஸ்டின்லயுமே டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டு த ஹரிசான்டல் டைரக்ஷன் அட் ஹையஸ்ட் பாயிண்ட் பி. பிங்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்க அந்த ஒரு பார்ட்டை கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். நமக்கு தெரியும் வெலாசிட்டி. the velocity v of the ball will be. அப்ப இனிஷியல் வெலாசிட்டிங்கும் போது the velocity of the ball will be highest pointல velocity of the ball கேக்குறாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையஸ்ட் பாயிண்ட்ல velocity என்ன இருக்கும்? v equal to v cos theta வா யூஸ் பண்ணுவாங்களா? வெலாசிட்டிக்கான ஃபார்முலா v equal to v cos theta. எங்க? v at highest point. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட் அல்லது ஹையஸ்ட் பாயிண்ட் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஒரு வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப v யோட வேல்யூ 20 cos 60ங்களா? 20 cos 60 டிகிரி. cos 60 யோட வேல்யூ 1/2 ன்னு வருங்களா? அப்ப கேன்சல் பண்ணோம்னா 10. அப்ப அந்த வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி இன் மீட்டர் per செகண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 தான். ஓகேங்களா? 10ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ஆன்சர் என்னது? 10ன்னு வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து 10.
ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இனிஷியலா இருக்கும்போது இங்க v cos θ இருக்கும், இங்க v sin θ இருக்கும். ஹையஸ்ட் பாயிண்ட்ல v cos θ மட்டும் தான் இருக்கும், v sin வந்து 0 இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்ல வெர்டிகல் காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி 0 நமக்கு தெரியும். ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கண்டிஷன் தான், சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் 2023ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Two objects are thrown at an angle, ஓகேங்களா, throw at an angle of 45 degree and 60 degree. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க 45 degree, நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க 60 degree ன்னு கொடுத்திருக்காங்க. 60 degree respectively with horizontal தான் கொடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து 45, இன்னொன்று இது 45, இது 60 மொத்தமா. ஓகேங்களா. ரெண்டு டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. If both objects attain some vertical height, the ratio of magnitude of the velocities with which these are projected. Okay. Question என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டு ரெண்டு சம் ஹைட் போயிருக்கும். ஓகேங்களா. Respectively with horizontal if both objects attain same vertical height. I think இந்த இடத்துல சேம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சேம் vertical height. ஆமா, கொஸ்டினை மாத்திங்க. இந்த இடத்துல சம் இல்ல, SAME, same vertical height. ஓகேங்களா. same vertical height, the ratio of magnitude of the velocities. அப்ப same vertical height னா ஒண்ணும் இல்ல, h max 45 டிகிரிக்கும் அதே h max 60 டிகிரிக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்ண வேண்டியதுதான். ஆங்கிள் வந்து 45 டிகிரி. என்ன கேக்குறாங்க, இனிஷியல் வெலாசிட்டிஸ் கேக்குறாங்க. எந்த வெலாசிட்டில அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கான ரேஷியோ கேக்குறாங்க. நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறேன், அல்லது 45ங்கிறத ஃபர்ஸ்ட்னும் 60ங்கிறத செகண்ட்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் நான் டெரைவ் பண்றேன். ஈக்குவேட் பண்றோம்னா h maxக்கான ஃபார்முலா முதல்ல சொல்லுங்க. h maxக்கான ஃபார்முலா என்ன வரும், h max = u² by 2g ன்னு வருங்களா, அல்லது u² sin² θ by 2g. இதுதான் வந்து h maxக்கான ஃபார்முலா. அப்ப எப்படி எழுதலாம், u1² sin² ஃபர்ஸ்ட் வந்து நான் 45 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 45 தான ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது 45 அப்படியே எடுத்துக்கங்க. divided by 2g equal to u2² sin² 60 divided by 2g. நமக்கு என்ன தேவை, u1² by u2². I mean u1 by u2 தான் நமக்கு தேவை. அது ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல இருக்கு, அப்படியே எடுத்துக்கங்க. u2 இங்க கொண்டு வந்துடுறேன், மீதி இங்க கொண்டு போனா இந்த 2g மேல போயிருங்களா. அப்ப 2g கேன்சல் பண்ணிடலாம். இங்க மேல என்ன இருக்கு, sin² 60 டிகிரி divided by கீழ என்ன வரும், sin² 45 டிகிரி. ஓகேங்களா. அப்ப sin 60 ஓட வேல்யூ √3/2ங்களா, √3/2 the whole square divided by sin 45 வந்து 1/√2. ஓகேங்களா. 1/√2 whole square. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணோம்னா 3/4 whole divided by 1/2. அப்ப 2 மேல போயிடுங்களா. அப்ப 6/4 ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ u1² by u2², அல்லது கேன்சல் பண்ணோம்னா 3/2 ன்னு கிடைக்கும். அப்ப ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆயிடுங்களா. அப்ப u1 by u2 நமக்கு என்னன்னு கிடைக்குது, √3/2, √3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆன்சர் √3/2. ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்திருக்க கண்டிஷன்ல இந்த ஒரு क्वेश्चनல மட்டும் சம்னு இருக்கு, அதை சேம்னு மாத்திங்க. சேம் வெர்டிகல் ஹைட். ஓகேங்களா. சேம் வெர்டிகல் ஹைட் மூவ் ஆனிச்சு. நான் ஒரு பொருளை தூக்கி போடுறேன், 60 டிகிரியில ஒரு டைம் தூக்கி போடுறேன், இன்னொன்னு 45 டிகிரியில தூக்கி போடுறேன். எந்த வெலாசிட்டியில தூக்கி போடுறேன்னு சொல்ல, ஆனா ரெண்டு சேம் ஹைட். அப்ப டயகிராம் எப்படி வரும் அப்படின்னா, ஒன்னு 60, இந்த ஆங்கிள் 45ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்னு 60. ஓகேங்களா. இது 60ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ரெண்டுமே சேம் ஹைட் தான் ரீச் பண்ணுது அப்படின்னா ரெண்டு தூக்கி போட்டா அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி வெவ்வேறு வெலாசிட்டியா இருந்திருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா. வெலாசிட்டி சேமா இருக்காது, கண்டிப்பா ரெண்டும் வெவ்வேறு வெலாசிட்டியா இருக்கும். அப்ப அந்த வெவ்வேறு வெலாசிட்டி என்னன்னு தான் கேக்குறாங்க, அதுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் அப்ப ரெண்டு ஹைட்டும் சேம், ஃபர்ஸ்ட் ஹைட்டும் ரெண்டாவது ஹைட்டும் சேம். இதுல வேரி ஆகுறது என்னது, இந்த ஒரு ஆங்கிள்ஸ். அப்ப அந்த ஆங்கிளை வச்சு நம்ம அப்ளை பண்ணி u1 by u2 தான் தேவை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் u1 எடுத்துக்கிட்டேன், செகண்ட் கண்டிஷன் u2 எடுத்துக்கிட்டேன். அப்ப u1 by u2 வேணும்னா அது வந்து நம்ம கண்டுபிடிச்சா √3/2 கிடைக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்.
ஃபார் ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் வித் எ ஸ்பீட் யூங்கிற ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இனிஷியல் ஸ்பீட் ஓகேங்களா, இனிஷியல் ஸ்பீடு. ஹரிசான்டல் ரேஞ்ச் வந்து 2 times ஆஃப் மேக்ஸிமம் ஹைட். அப்ப ஹரிசான்டல் ரேஞ்ச் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்டைன்டு பை இட். இந்த ஹரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. ஹரிசான்டல் ரேஞ்ச் ஹைட்டை விட 2 மடங்கு இருந்துச்சுன்னா யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த ரேஞ்சோட வேல்யூ என்ன, ஆர் வந்து क्वेश्चनல கேட்கறாங்க. ஓகே, ஆர்க்கான ஃபார்முலா என்னது, ரேஞ்சுக்கான ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta by gங்களா, u ஸ்கொயர் sin 2 theta by g. இதுல நமக்கு u ஸ்கொயர் u னு கொடுத்துறாங்க, g னு எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். sin 2 theta, அப்ப தீட்டாவோட வேல்யூ தெரியணும். ஓகேங்களா, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரேஞ்சையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணா நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அதாவது tan theta equal to 4/n னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, ரேஞ்சையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த n-ங்கிறது என்னது, எத்தனை டைம்ஸ் ரேஞ்ச் வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் ஹைட் இருக்கு அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணும்போது அப்ப இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 2 times. அப்ப tan theta equal to 4/2. tan theta equal to என்னன்னு வருது, 2 னு கிடைக்குது. tan theta ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 2 னு கிடைக்குது. tan theta ல வேல்யூஸ் 2 இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு டேபிள்ல நமக்கு தெரிஞ்சு இல்ல. அப்ப நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி என்ன வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள். tan theta 2 னா மீனிங் என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 2. அதாவது 2/1 னு எழுதலாங்களா, 2வும் 2/1 ஒன்னு தானே, ரெண்டுக்கும் மீனிங் 1 தான். அப்ப ஆப்போசிட் 2 அட்ஜசன்ட், இது ஆங்கிள் நமக்கு தேவை தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் வந்து 2, அட்ஜசன்ட் 1. ஓகேங்களா, அப்ப ஹைபர்டென்யூஸ் என்னவா இருக்கும், இதோட ஸ்கொயர் ரூட் தான் இல்லைங்களா. அப்ப ரூட் ஆஃப் 2 வந்து என்ன வரும், 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர் 1, அப்ப 5 னு கிடைக்கும். அப்ப இங்க 5. ஓகேங்களா, which means ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஹைபர்டென்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ரெண்டு வேல்யூ வச்சு, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகேங்களா, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப 4 + 1 ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு sin தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா u ஸ்கொயர் ஈஸியா இருக்கிறதுனால sin 2 தீட்டா என்னன்னு எழுதலாம், 2 sin theta cos theta divided by g னு எழுதலாங்களா. இதனா நம்ம இப்படி மாத்திருப்போம், 2 sin theta cos theta தான் sin 2 theta னு மாத்திருப்போம். ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், u ஸ்கொயரோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். u ஸ்கொயர் u அப்படியே தான் 2 into sin theta. இதுல பாருங்க sin என்னது, ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். அப்ப 2/5 sin theta ஓட வேல்யூ 2/√5. adjacent I mean cos theta வந்து adjacent by hypotenuse 1/√5 whole divided by ஓகேங்களா, whole divided by g இருக்கு, whole divided by g இருக்கு. அப்ப நம்ம இத கேன்சல் பண்றோம் அப்படினா 5 into 5 என்ன ஆகும், √5 into √5 5 ஆயிடும். அது கீழ வந்துருமா, அப்ப 2 into 2 என்ன ஆகும், 4 ஆகும். அப்ப 4u square by 5g ன்னு கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது, 4u square by 5g. ஓகேங்களா, 4u square by 5g அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. क्वेश्चनல இந்த கண்டிஷனை கொடுத்துட்டாங்க, என்ன கேக்குறாங்க, ரேஞ்சே தான் கேக்குறாங்க. அப்ப ரேஞ்சுக்கான ஃபார்முலா இதுல நமக்கு தெரியாது இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஞ்சையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கேன். tan theta equal to 4/n அப்படிங்கிறது. அதுல n க்கு பதிலா இங்க எத்தனை டைம்ஸ் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, 2 times ஆஃப் ஹைட்டுக்கு ஈக்குவல் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 யூஸ் பண்ணோம்னா tan theta ஓட வேல்யூ 2 வருது. ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா ஒருவேளை tan ஓட வேல்யூ 1 வந்ததுன்னா நம்ம 45 டிகிரின்னு அப்ளை பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல ஃபார்முலால 45 டிகிரின்னு அப்ளை பண்ணிருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்ல, ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்ப அதை வச்சு நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். இது 2/1 அப்படின்னா இது √5 இருக்கும். அப்ப √5 வச்சு sin theta cos theta பிரிச்சு நான் சம்ம சால்வ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் கான்செப்டா தெரிஞ்சுங்க என்ன பண்றோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஒரு டைம் பாத்துங்க. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The horizontal range and maximum height of a projectile are equal. ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்னா the angle of projection என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவல் அப்படின்னா angle of projection. ஓகே, ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹைட்னு கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹைட் அப்படின்னா angle of projection என்ன வருதுன்னு கேக்குறாங்க. சரி, ஓகே, சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, u ஸ்கொயர் sin 2 தீட்டாங்களா, u ஸ்கொயர் sin 2 theta by g. மேக்ஸிமம் ஹைட் வந்து
2u by gங்களா அல்லது மேக்ஸிமம் ஹைட் வந்து u ஸ்கொயர் பை 2g ன்னு வரும் ஆமாங்களா அப்ப u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g ஓகேங்களா அவங்க என்ன கேக்குறாங்க angle of projection ஓகே angle of projection தான் கேக்குறாங்க அப்ப angle of projection எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு தீட்டா தான் தேவை sin 2 தீட்டாவை எப்படி எழுதலாம் 2 sin theta cos theta ன்னு எழுதலாம் u ஸ்கொயர் 2 sin theta cos theta by g equal to u square sin square theta by 2g g cancel பண்ணிக்கலாம் 2 இங்க கொண்டு போய்ட்டோம்னா u square இந்த u square cancel பண்ணிக்கலாம் அப்ப u square வராது 2 இங்க வந்துச்சுனா 4 sin theta cos theta equal to sin square theta ஓகேங்களா sin square theta அப்ப 4 மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும் sin square theta by sin theta cos theta sin theta ல ஒரு sin theta போயிடுச்சுனா அப்ப sin theta by cos theta equal to 4 ன்னு கிடைக்குது அப்ப tan theta equal to 4 அல்லது theta equal to tan inverse of 4 ஓகேங்களா theta equal to tan inverse of 4 ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா tan inverse of 4 ஓகேங்களா என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா ரேஞ்சும் ஹைட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்ப ரேஞ்சும் ஹைட் ரேஞ்சுக்கான ஃபார்முலா ஹைட்டுக்கான ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணிட்டேன் ஈக்குவேட் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணிருக்கேன் இதெல்லாம் காமனா இருக்கும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க தீட்டா தான் கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப நம்பர்ஸ் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தீட்டா டேர்ம்ஸ்ல இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டு இதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு மீதியை அப்ளை பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் இதுவுமே தியரிட்டிக்கல் क्वेश्चन மாதிரி தான் ஓகேங்களா ஜஸ்ட் கான்செப்ட நமக்கு தெரிஞ்சிருந்தா கொடுத்திருக்க கண்டிஷனை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஆன்சர் கொண்டு வரோம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் for maximum range என்னன்னு சொல்லிட்டாங்க maximum range னா தீட்டா எவ்வளவு 45 டிகிரி ஜஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது நமக்கு அந்த ஒரு மைண்டுக்குள்ள வந்துறணும் maximum range அப்படினு சொன்னம்போதே தீட்டா 45 ன்னு வந்துறணும் ஓகேங்களா a missile is fired from initial velocity எவ்வளவு initial velocity கொடுத்திருக்காங்க 20 meter per second the range of the missile range தான் கேக்குறாங்க r தான் கேக்குறாங்க ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது range equal to இப்பதான் பார்த்தோம் range equal to u square sin 2 theta by g ஆமாங்களா இந்த theta வந்து 45 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துரும் sin 90 ஓட வேல்யூ 1 ன்னு வந்துரும் அது நமக்கு தேவையில்லை அப்ப r max க்கு தனியாவே ஃபார்முலா கொடுத்திருப்பேன் u square by g ஜஸ்ட் நீங்க இப்ப அப்ளை பண்ணி பார்த்துட்டாலும் ஓகே அல்லது தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணிக்கலாம் u square by g u square என்னது 400 by 10 அப்ப எவ்வளவு வரும் 40 ன்னு வருங்களா 40 மீட்டர் u square by g ஆன்சர் என்னது 40 மீட்டர் ஓகேங்களா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஓரளவுக்கு சிம்பிளான क्वेश्चंस தான் பார்த்திருப்போம் ஓகேங்களா இத பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரியுமே சம்ஸ் இருக்கும் இதுலயுமே ஒன்னு ரெண்டு டிஃபிகல்ட் சம்ஸ் பார்த்திருப்போம் நீங்க டெஸ்ட் எழுதும்போது உங்களோட டெஸ்ட் क्वेश्चन பேப்பர்ஸ்ல இந்த அளவுக்கு தான் இருக்கும் क्वेश्चंस ஓகேங்களா நீட்ல பேசிக் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இன்னும் ஒன்னு ரெண்டு மாடல்ஸ் இருக்கு ஓகேங்களா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இன்னும் ஒன்னு ரெண்டு மாடல்ஸ் இருக்கு இத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்க கிளாसेसல வந்து நம்ம அந்த ஒரு சம்ஸ பாத்துக்கலாம் ஓகேங்களா थैंक यू Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near New Bus Stand Salem Cell 90420 30163